ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வாரராசி பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 தேதி வரை, அதாவது ஆடி மாதம் 11ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். வார பலன் என்பது இந்த வாரத்தில் உள்ள கிரகத்தின் சஞ்சாரத்தை பொறுத்து நாம் இந்த வார ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது வாரத்தை தொடக்கத்தில் ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி இருக்கிறது. ஆனால் ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது இந்த வார கடைசியில் செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு போகிறார். அதே மாதிரி ஆடி மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். சனி ஆடி மாதம் 16ஆம் தேதி வக்ரம் ஆரம்பமாகிறது. இதுதான் இந்த வாரத்தில் உள்ள முக்கியமான கிரக பயிற்சிகளும் அதனுடைய நகர்வுகளும். இனி இதை வைத்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இந்த வார ராசி பலனை பார்க்கலாம். மேஷம், ஞாயிறு காலை 10 மணி முதல் சந்திராஷ்டமம் உள்ளதால் செய்யும் காரியங்களில் எதிர்பாராத தடைகள் மேஷராசினருக்கு உண்டாகும். மேஷராசினரே ஆகவே சந்திராஷ்டமம் உள்ளதால் வாரத்தின் தொடக்கத்திலே சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகலாம். பணிகள் கவனமாக ஈடுபடாவிட்டால் தவறுகள் ஏற்பட்டு அதிகாரிகளின் கோப பார்வைக்கு இலக்காக நேரிடும். சொந்த தொழில் செய்பவர்கள் வேலைப்பளு காரணமாக ஓய்வின்றி பணியாற்றுவார்கள். கூட்டுத் தொழிலில் சுமாரான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் உங்கள் யோசனைக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு அரளி பூசாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. ரிஷபம், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணி முதல் செவ்வாய் வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். சில காரியங்களில் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர் சிலருக்கு உயரதிகாரிகளால் நன்மைகள் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் கூடுதல் வருமானம் பெறக்கூடும். நவீன கருவிகள் வாங்கி வேலையை விரைவாக முடிக்க திட்டமிடுவீர்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து புதிய ஒப்பந்தம் வரக்கூடும். இந்த வாரம் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பை தரும். மிதுனம், உங்களுக்கு புதன் முதல் வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் செயல்கள் பலவற்றிலும் ஒரு முயற்சியோடு ஈடுபட்டால் ஒழிய உங்களுக்கு பலன் கிடைப்பது மிகவும் கஷ்டம். ஆகவே வெற்றியை அடைய வேண்டுமென்றால் மிகவும் முயற்சியுடனும் கடின உழைப்புடனும் வேலை செய்ய வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் தள்ளி வைத்த வேலையை உடனே செய்வது அல்லது செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் உள்ளவர்களுக்கு வியாபார அபிவிருத்திக்காக கூட்டாளிகளுடன் ஒரு ஆலோசனை நடத்தி சிறப்பாக செயல்படுவீர்கள். குடும்பம் சீராக நடைபெறும். கலைஞர்கள் பணிகளில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். விநாயகர் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணி முதல் சனிக்கிழமை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சில காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் முக்கிய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் பணியில் ஏற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் வேலையை குறித்த நேரத்தில் செய்து வாடிக்கையாளரிடம் பாராட்டு பெறுவீர்கள்.
குடும்பத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் ஏற்படுவதால் கவலை இல்லை. கலைஞர்கள் சக கலைஞர்களிடத்து சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தோடு கலந்து கொள்வீர்கள். இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். சிம்மம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஆவணங்களை கையாளுவதிலும் கோப்புகளை கையாளுவதிலும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கையெழுத்திடும் முன் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து தெரியாத விஷயங்கள் என்றால் 4 பேரிடம் டிஸ்கஸ் செய்வது நல்லது. தொல்லைகளை சந்திக்க வேண்டிய நேரிடலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் ஏற்கனவே செய்து கொடுத்த வேலைகளில் உள்ள குறைகளை சீர்படுத்த வேண்டிய நிலை நேரிடலாம். பணிகள் காரணமாக ஓய்வு குறையும். கூட்டுத் தொழிலில் சுமாரான வியாபாரம் தான் இருக்கும். குடும்பம் சுமாராக நடைபெற்று வரும். ஆலய தரிசனம் செய்ய திட்டமிடுவீர்கள். கடன் சுமை இருந்தாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த வாரம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். ஆஞ்சநேயரும் ஐயப்பனையும் வழிபடுவதும் சிறப்பாக இருக்கும். கன்னி. தீவிர முயற்சியில் மூலம் சில செயல்களை வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் புதிய வேலைகளை செய்ய நேரிடலாம். சிறிய வேலைக்காக அதிக அளவில் சிரமப்பட வேண்டியிருக்கும். சொந்த தொழிலில் வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வேலைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்குள்ள பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளி விருப்பப்படி சில மாற்றங்களை செய்வீர்கள். வியாபாரத்தை தற்போது விரிவாக்கம் செய்தால் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்காது என்பதால் அதை ஒத்தி போடவும். பெண்களின் சேமிப்பில் இருந்து செலவு செய்ய நேரிடலாம். விருது பாராட்டு பெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் ஏற்றத்தை தரும். துலாம் ராசி அன்பர்களை செய்யும் வேலைகளில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள். முக்கிய பிரமுகர் ஒருவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். உத்தியோகஸ்தர் சிலருக்கு அலுவலகத்தில் பொறுப்பான பணி வந்து சேரும். சிலர் பதவி உயரும் சம்பள உயர்வும் பெறுவார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் கூடுதல் வருமானம் பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டுத் தொழிலில் எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு ஏற்படும். பெருமாளுக்கு துளசி சாத்தி வழிபடுவது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பை தரும். விருச்சிகம். செயல்கள் பலவற்றில் முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். பணவரவுகள் தாமதம் இல்லாமல் வந்து சேரும். உத்தியோகத்தர் சிலருக்கு இருந்த எதிர்ப்புகள் மறையும். சொந்த தொழில் செய்வர்கள் புதிய விஷயத்தை புகுத்தி வெற்றி பெற வாய்ப்பிருப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் வழக்கமான லாபம் குறைபடாது. குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். மகன் அல்லது மகளின் புதிய வேலையால் வருமானம் அதிகரிக்கும். கசப்பான சில பிரச்சனைகள் இனிமையாக மாறும். கலைஞர்கள் பெரிய நிறுவனங்களில் ஒப்பந்தங்கள் ஆகுவார்கள். பணியில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். செயல்கள் சிலவற்றில் முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். சில காரியங்களில் தளர்வான போக்கு காணப்படும். உத்தியோகஸ்தர்கள் தள்ளி வைத்த வேலையை உடனே செய்ய வேண்டிய வேலைகள் ஏற்படலாம். வெளியில் செல்லும்போது எதிர்பாராமல் முக்கிய நண்பர்களை சந்திப்பீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும். கூட்டுத் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். குடும்பத்தில் பெண்கள் வழியில் சிறு மன வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும். கலைஞர்கள் பழைய வாய்ப்புகளில் கவனம் செலுத்துவார்கள். இந்த வாரம் விஷ்ணுவை வழிபடுவதால் உங்களுக்கு நல்ல ஒரு வளமை உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, நீண்ட முயற்சியின் மூலம் செயல்படுவற்றில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். கடினமான வேலை ஒன்றை நண்பர்கள் துணையுடன் செய்து பாராட்டு பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். குடும்பம் சீராக நடைபெறும். பெண்கள் சில முக்கிய காரியம் ஒன்றில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைஞர்கள் சக கலைஞர் உதவியோடு பணியில் சிறப்பாக முன்னேற்றம் பெறுவீர்கள். சிவன் வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பை தரும். கும்பம். செய்யும் வேலைகளில் முன்னேற்றமான பலன்களை அடைய முயற்சி செய்வீர்கள். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நடக்கக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் விரைவில்
முடித்துவிடும் என நினைத்த காரியங்களில் சிக்கல் ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக சில முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் பிள்ளைகளின் சுப நிகழ்ச்சி நடத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபங்கள் இருக்கும். தினமும் சூரியனை வழிபடுவது, ஆதித்ய ஹிருதயம் படிப்பது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனம், காரியங்களில் அதிக முயற்சியோடு ஈடுபட்டு முன்னேற்றமான பலன்களை பெறும் வாரம் இது. தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைத்து மகிழ்வீர்கள். சக நண்பர்களின் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சொந்த தொழில் மற்றவர்கள் குறையை சொல்ல முடியாதபடி இருப்பீர்கள். கூட்டுத் தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபம் குறையாது. குடும்பம் சீராக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். கலைஞர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம். புதிய ஒப்பந்தங்களில் வருமானம் அதிகரிக்கும். பங்குச்சந்தை வியாபாரம் லாபமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் விநாயகரையும் வழிபடுவது உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைவதற்கு வரும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் சிறப்பாக அமைய என் அப்பன் செந்தூர்முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.